அழகா விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் ராக்னராக்கோடைய சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சுனா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிறகு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சளவு யாரும் ஸ்கிப் பண்ண முடியுமா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச பற்றி போட்டு நானும் பார்த்து செஞ்சுறேன். முடிஞ்சளவு என்னால் முடிஞ்ச டீட்டெயில் கொடுத்து தான் கைஸ் பண்ணியிருக்கேன். கதை உண்மையிலே அருமையாக தான் போயிட்டு இருக்கு. முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை போகலாம். இப்போ இந்த எபிசோடில் ஸ்டார்டிங் எபிசோட்லேயே பார்த்தா நம்ம ஹீரோவோட பையனாக இருந்த சாஹோ வந்து டிராயிங்கெல்லாம் அற்புதமாக பண்ணிட்டு இருக்கான். அது யாருடான்னு பார்த்தா ஷேடோ சோல்ஜர்ஸ் அந்த கமாண்டர் தான். பெரு, அயனு, டஸ்கு, ஈக்ரீஸு இந்த மாதிரியான ஒவ்வொரு ஆளையும் சின்ன வயசுலேயே வரைஞ்சி ரொம்பவும் ஆர்வத்தை காட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவனை வரைஞ்சிட்டே இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க அவனை முன்னாடி இருக்க பார்க்க ஒட்டி வயசுல பார்த்தியே நம்ம பெருவும் அப்பயே வந்திருக்கான். அவனை வரைஞ்சதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா யங்மானாச்சு, என்னை வரைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் எங்க என்ன தான் வரைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க. ஆமா அது பெரு தானே, பெருவா அப்படி அழுது என்கிட்ட அந்த வயசுல கேட்டான் அப்படின்ற ஒரு சுயநனவோட இப்ப பார்த்தா ஹீரோவும் கண்மொழிக்க ஆமா நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனும் மூச்சுக்கின்னு பார்த்துட்டு இருக்க. ஓ ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அட்மிட் ஆயிட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பனும் இப்பதான் யோசிக்கிறான். அப்ப அந்த ஆண்ட் அப்படின்னு அவனும் யோசிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அவனோட போன்ல சோ என்னடா ஆச்சு, உனக்கு கால் பண்ணாலே எடுக்கல, உனக்கு என்ன அதிகமான அடிபடிச்சிருச்சுன்னு பாடகிட்ட கட்டத்துமா ரெடியா இருக்கணுமா, உனக்கு வேணா இந்த வேர்ல்டுல யாருன்னா அவேக்னஸ் செய்யப்பட்ட பாடி கார்டு வேணா போட்டுமா, அதெல்லாம் வேணாம் அங்கிள் நானே பாத்துக்கிறேன், ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். நான் கண்ணை திறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தான் ஆகுது. அப்ப 2 நாளமா நான் தூக்கத்துல தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்சிடென்ட் பத்தி தான் பேசுறாங்க. அந்த டிசாஸ்டர் நடந்தது கொரியாவுடைய யூனிவர்சிட்டியா இருக்கிற ஆர்ட்ஸ்ல பக்கத்திலேயே ஒரு டஞ்சன் பிரேக் ஆகி ஃபியூ டேஸுக்கு முன்னாடி தான் கண்ட்ரில மிகப்பெரிய டிசாஸ்டரா மாற இருந்த அந்த ஒரு விபத்தை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அது எப்படி அந்த மிராக்கல் நடந்தது தெரியல. ஆனா அந்த இடத்துல இருந்து மாஞ்சஸ் எல்லாத்தையுமே ஒரு நொடியில யாரோ காலி பண்ணிருக்காங்க. அவனும் யோசிக்கிறான். இந்த ஒரு டாபிக் தான் இப்போ உலகம் ஃபுல்லா பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அந்த டஞ்சன் பிரேக் ஆனதுல இருந்து அந்த டஞ்சனுக்குள்ள நிறைய மிஸ்ட் பர்ன்ஸ் மான்ஸ்டர்ஸ் அப்புறம் நிறைய சுயநினைவே இல்லாத மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. ஆண்டர் அசோசியேஷன் சார்பில் இந்த இன்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்று சிட்டி ஃபுல்லாவே இதுக்கான என்ன ரீசன்றதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆண்டர்ஸ் ரொம்ப தாமதமா போய் அந்த இடத்துல பார்த்தப்போ அந்த இடத்துல ஏற்கனவே மான்ஸ்டர்ஸ் எல்லாமே செத்து கிடந்ததுங்க. அது எப்படின்ற விஷயம் தெரியல. ஆனா பூமியில பயங்கரமான வெட்டுக்கீரல்கள் இருந்தது. அந்த பெஸ்ட் பர்ன்ஸ் எல்லாத்தையுமே யாரும் ஒரே நொடியில் அழிச்சிருக்காங்க. அப்புறம் நியூஸ்ல பார்த்தா ஒருத்தரும் புலம்புறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க, அந்த இடத்துல இருந்த நிறைய மான்ஸ்டர்ஸ் ஒரே ஒரு மான்ஸ்டர் என்னன்னு தெரியல டக்குன்னு வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்ல ஹீரோவோ இதை கேட்டுட்டு அப்படியே டிவி நிறுத்திடான். அவனும் யோசிக்கிறான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், நான் அவேக்னிங் செய்ய பார்த்துட்டேன். ஆனா அது ஒன்றும் ட்ரீம் கிடையாது. யார் இந்த இடத்துல அவேக்னிங் செய்யப்பட்டாலுமே அவங்களால ஸ்ட்ராங்க முடியும், கண்டிப்பா என்னாலேயே லெவலப் பார்க்க முடியும் அப்படின்னு தன்னுடைய லெவலப்பை பத்தி அவனும் யோசிக்கிறான். பட் இருந்தாலுமே நான் அந்த சீராங்க அவேக்னிங் செய்யப்பட்ட மிஸ்ட் பண்ணியே அடிச்சிருக்கேன். அதுல இருந்து நான் எப்படி சர்வே ஆகினேன், எனக்கு அதுக்கப்புறம் எந்த விதமான சுயநனமும் இல்லப்பா. எவனையும் ஒருத்தனை மீட் பண்ண அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நியூஸ்ல வேற என்னமோ பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, என்னன்றது புரியலையான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவனும் கையை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கேன். காரணம் அது எல்லாத்தையும் பண்ணது நானு தான், நீங்க கவலையப்படாதீங்க. நானா யாரா அந்த வேலையை பார்த்தான்னு சொல்லிட்டு இவனும் கீழே பார்த்தா நம்ம பெருதா வெளியே வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற யங்மானாச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவனும் அழுதுக்குனே பார்க்க. ஏய் நீயா? ஆமா யங்மானாச்சு, ரொம்பவே வளர்ந்துட்டீங்க, பார்க்க அற்புதமா இருக்கீங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்கல. ஹீரோவும் சில மெமரிஸ் சின்ன வயசுல நடந்தது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதாவது வந்து பெரு கூட தான் நல்லா பழகந்தாவும் அவன் கூடவே நல்லா ஜாலியாக இருந்ததை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்கறான். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆண்ட் கூட நிறைய மெமரிஸ் எனக்கு இருக்கு, பழசு எல்லாமே. இவன் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா சின்ன வயசுல நல்லா ஒண்ணு பண்ண பழகி இருக்கானுங்க. அவன் தூக்கி கொஞ்சதுன்னா இவன் இன்னொரு பக்கம் தூக்கின்னு போறது என்ன, சோல்ஜர்ஸை வச்சு இவன் வேலை வாங்குதுன்னு எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்கான். நல்ல வேலை நான் மறந்தாலும் நீங்க என்ன மறக்கலையே, இப்போ வாச்சு உங்களுக்கு ஞாபகம் வருதா, நான் தான் பெரு, நான் கிராஸ்டு டிமென்ஷன்ல மாட்டின்னு இருந்தேன். சரி மாட்டின்னு இருந்த பதில் சீலா இருந்தேனா, உங்களை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் யங்மானாச்சு இந்த இடத்துக்கு வந்தேன். நான் குழந்தையா இருக்கும் போதே மீட் பண்ண இவனால இந்த டார்க் கிரியேச்சர் எப்போ இப்படி வரும்னு எனக்கு புரியலையே. இவனை பத்தி நான் இன்னமும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆனா என்ன இருந்தாலும் நீ சொல்றத பத்தி பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு நிறைய விஷயம் தெரியலப்பா. நீ ஒரு ஆண்ட் அவ்வளவுதானே, கரெக்டா சொல்றனா இல்லையா? கரெக்டா தான் சொல்றீங்க, நான் ஆண்ட் தான். டிமென்ஷன்ஸை கிராசிங் பண்ணும்போது அதிகப்படியான மானா எல்லாத்தையுமே கன்சீவ் பண்ணும். அந்த ஒரு நிலைமையில நான் வேற ஒரு டிமென்ஷன்ல வாழ்ந்துருந்தேன். உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே அந்த இடத்துக்கு உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு சிஸ்டமும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. என்னடானா சிஸ்டம் விண்டோ வந்து இவன் தான் சாஹோக்கு பிரைவேட் கார்டியனா இருக்க போற ஒரு ஆளாம். பெருவோட லெவல் வந்து இப்போ ஒன்னா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் மார்ஷியல் லெவல்ல இருக்கிற ஒரு கிரேடை சேர்ந்தவன். உங்களுக்கு ஒரு பிரைவேட் கார்டியனா இருந்து உங்களுக்கு எல்லா விதமான வசதியை செஞ்சு கொடுக்குறேன். ஆனா இந்த பைத்தியக்கார சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து மார்ஷியல் லெவலா இருக்கிற என்னைய வந்து இப்படி சொல்லுது பிரைவேட்டா நானு அப்படின்னு அவனு அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி எதுவா இருந்தாலும் ஓகே, இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க குணமாயிட்டு. ஆஹா
பார்க்கவே நல்லா தான் இருக்கீங்க. அது காரணம் யாரு? ஐயா தான். நான் ஹீல் பண்ணதுனால உங்க உடம்பு ஈஸியா ஹீல் ஆயிடுச்சு. இப்போ நீங்க நல்லாவும் ஒர்க் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. முக்கியமா சொல்ல போனா என்னுடைய கோல் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே நான் உங்களுடைய சீலை வந்து ரிலீஸ் பண்றதுக்காக தான். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யங் மானார்ச். நீங்க உங்களுடைய சீலை நீங்களே உடச்சி என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. எனது சீலா? அந்த சீல் அப்பனா இதுக்கு முன்னாடி நான் கனவு கண்டப்போ எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு, மற்றவங்க கூட ஃபைட் பண்ற மாதிரி. அப்போ அந்த ஒரு ஃபைட்ல எனக்கு கிடைச்ச பவர்ஸ் எல்லாத்தையுமே சீல் பண்ணிருக்காங்களா? அப்போ அது ட்ரீம் இல்லையா? அது நிஜமா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் போலயே. பெருவோ இன்னொரு விஷயத்த சொல்ல வரோம். இங்க பாருங்க, கிரேட்டஸ்ட் ஷேடோ மானார்ச் சன்ஜின் வோ, அவர் தான் உங்களுடைய அப்பா. அவர் தான் உங்களுடைய பவர்ஸ் மொத்தத்தையும் உங்களுடைய மெமரிஸையும் சீல் பண்ணிட்டாரு, மறக்கடிச்சிட்டாரு. ஏன்னா நீங்க ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்றதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்தது அவர் தான். என்னது, என்னுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்ல, டேய் எங்க அப்பா எங்கடா இருக்காரு? நான் வீட்டை விட்டு எங்கடா போயிட்டேன்? அவர் எங்கடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கதறிட்டு இருக்கான். இல்ல கவலைப்படாதீங்க, அவர் ஒன்னும் இந்த இடத்த விட்டு போகல. அவர் வந்து அவுட்டர் பிளேஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க நினைச்சா போய் பார்க்கலாம். அவனை யோசிக்கிறான், டேய் ஸ்பேஸ்ல யாருன்னா போய் வாழ்வாங்கடா, எப்படிடா அது சாத்தியம்? என்ன சொல்ல வர ஒன்னும் புரியலையே. அவுட்டர் பிளேஸ்னா சிம்பிளி வந்து வேற ஒரு டிமென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவுட்டர் பிளேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேடோவை காமிக்க அவனும் புரிஞ்சுக்கிறான். இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த பெருவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். கிரேட்டஸ்ட் ஷேடோ மானார்ச் சன்ஜின் வோ, அவர் இந்த இடத்த விட்டு அவுட்டர் ஸ்பேஸ்ல வாழ்றதுக்கான காரணமே நம்ம வேர்ல்ட டேக் ஓவர் பண்றதுக்காக வேற யூனிவர்சல்ல வாழ்ற வெவ்வேறு ஜீவராசிகள் நம்மளுடைய பூமிக்காக வரதுக்காக தயாரா இருக்குங்க. பட் ஆனா அதுங்க கிட்ட இருந்து காப்பதுக்காக உங்களுடைய அப்பா, என்னுடைய மாஸ்டர் சன்ஜின் வோ, அவர் தான் அந்த இடத்துல இந்த வேர்ல்ட பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பொறுப்பை வந்து அவனுக்காக சொல்ல ஆரம்பிக்கிறான். கேட்கவே இது கூஸ்பமா இருக்கும். அந்த ஆளுங்க யாருன்னா ஐட்டரிம்ஸ், அதாவது காட்ஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். அவுட்டர் ஸ்பேஸ்ல வாழ்ற அந்த காட்ஸ் நம்மளுடைய உலகத்தை எடுக்கணும்னு பாக்குறாங்க. ஐட்டரிம்ஸ் அவங்க வந்து வெவ்வேறு உலகங்கள் இடையில ஒரு செஸ் போல சண்டைகளை நடத்த ஆசைப்படுவானுங்க. அந்த ஒரு விஷயத்துல எந்த உலகம் தொகுதோ அந்த உலகத்தை இவங்க கைப்பற்றிடுவாங்க. யங் மானார்ச், நான் எப்போ உங்களை மீட் பண்ண வந்த இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட கார்டியனா இருந்து உங்களுக்கு நிறைய விஷயத்த நான் சொல்லி கொடுக்க போறேன். அதுவும் கணக்கில் அடங்காத எனிமேஸ் இது வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன். ஃபேக்ட் என்னன்னா இந்த கேட் அண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த வேர்ல்டுல உருவாகிறதுக்கான காரணம் முடிவில்லாத மிகப்பெரிய வாருக்காக தான். இரவு யோசிக்கிறான், என்னடா இவன் வாரகீரன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி, என்னுடைய அம்மாவும் கூட போயிட்டாங்களா என்ன? உங்களுடைய அம்மாவை கேட்குறீங்களா? அவங்க கிடையாது. ஆனா அவங்க எங்க அப்பா எப்போ எந்த விட்டு மறைஞ்சாரோ அப்பயே அவங்களும் அந்த விட்டு காணுமே, அவங்களும் மறைஞ்சிட்டாங்களே. 2 பேரும் ஒன்னா தானே மறைஞ்சாங்க. அவனை யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கும் யோசனை வருது. ஆமால, நீ சாயும் வந்து மறைஞ்சிட்டாங்க. ஐட்ரீம் இப்பதான் எனக்கு புரியுது. ஐட்ரீம் வந்து எர்த்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய ஈவல் ட்ராப்ல போயிட்டு மாட்டிக்கின அந்த விஷயம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ஐட்டரிம்னா அந்த காட்ஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா என்னுடைய பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு திரும்பி வர்றதுக்கு. ஆமா யங் மனாச்சு, நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏன் கவலைப்பட போறேன்? பல வருஷங்களா இந்த மாதிரி தனிமையில இருந்ததுக்கான காரணம் அந்த காட்ஸ்னா அந்த அளவுக்கு நான் இன்னமும் பவர்ஃபுல்லா மாறணுமா? ஆமா, எப்ப வேணாலும் அந்த வார் இந்த இடத்துல நடக்க போலாம். அவுட்டர் ஸ்பேஸ்ல உங்க அப்பா அந்த உலகத்தை பாதுகாக்கிறாரு. நீங்க இந்த உலகத்துக்குள்ள இருந்து அவனுங்க எந்த விதமான வேலையும் பண்ணாம இருக்கிறதுக்காக நீங்க உன்னோட பக்கம் யங் மனாச்சா இருந்து ஸ்ட்ராங்கா இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். அதனால நீங்க லெவலப் ஆகணும். இந்தாங்க அதுக்கான சாவின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை சாவி கொடுக்க, இதுதான் ஷேடோ டஞ்சனுக்கான கீ. இது ஷேடோ வேர்ல்டுக்கு போகிறதுக்கான கீயாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் அவனை அதை ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷமே அது கேட்டு ஓப்பன் ஆகும். யங் மனாச், கவலைப்படாதீங்க. இந்த இடத்துக்குள்ள நீங்க உள்ள போன அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கடத்துக்கலாம். ஆனால் உங்க கூட இருப்பமே இன்னுமே இது என்னால நம்ப முடியல. அவுட்டர் ஸ்பேஸ் இந்த காட்ஸ் எல்லாமே வாரத்தை எடுக்கிறாங்க. அப்புறம் அப்படி இல்லைன்னா ஷேடோ மானார்ச், இது எல்லாமே நான்சென்ஸான விஷயம் தான். பட் இருந்தாலுமே ஸ்டில் எனக்கு இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா என்னுடைய பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னமும் லெவலப் ஆகுன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு சபதம் எடுக்கிறான் அந்த இடத்துல இருந்து. அப்புறம் பிறகு ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். சொல்லுங்க மைக்கிங் ப்ரோ, இடத்துல நீ இப்போ போயிட்டு என்னுடைய பையனா இருக்கிற சோகோவுடைய சீலை வந்து ரிலீஸ் பண்ணு. ஆனா யங் மானாச்சோடைய சீலை பிரிக்கணும்ன்றீங்க, எதுக்காக? ஒன்றும் இல்லை, ஐட்டரிம்ஸோடைய இன்வென்ஷன்ஸ் எல்லாமே இப்போ இடத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுங்க தான் திரும்பவும் கேட்டு மூலியமா மான்ஸ்டர்ஸை வெளியே வர போதுங்க. அதுக்குள்ளே இருந்து அவனால மட்டும் தடுக்க முடியும். அதனாலதான் சோகோவுடைய சீலையும் பவர்ஸ் அப்புறம் வந்து மெமரிஸ் எல்லாத்தையுமே நான் ரிலீஸ் பண்றேன். நீ வந்து அந்த உலகத்துல அவனுக்கு துணையா இருந்து பாதுகாக்கிற, நான் இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் அதான் சஞ்சின்வோம் அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவர் சொன்னது உண்மைதான். இவர் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் தான். இவர் நல்லா வளர இருக்கணும், இவருக்கு துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் அந்த கேட்டுக்குள்ள இருந்து உள்ள போக ஆரம்பிக்க நம்ம கேட்டுக்குள்ள வந்துட்டோம். இதுதான் ஷேடோ டஞ்சன். பார்க்கவே இடம் பயங்கரமா இருக்கும். தக்காளி சோழலிங்க வர டஞ்சன்ஸ் காட்டிலும் இந்த ஷேடோ டஞ்சன் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் பார்க்கவே. அதோட இந்த
எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மூஞ்சி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுறேன். அடுத்த எபிசோட கரமா போக போகிறதுனால பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்க சாமித்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.